ஜனநாயகன்ல என்ன தான்டா பிரச்சனை? ஆ? அந்த படத்தை தான் வந்து பகவத் கேசரியை காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க, ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. சென்சார்ஸ் போர்டு வந்து அது கொடுத்து தான் தொலைங்களேன்டா. ஏன்டா போட்டு இழுக்கடிச்சிட்டு இருக்கீங்க? அவங்க பாரு மறுபடியும் வந்து திமுகவை திட்டான்டா அவன் வந்து நின்னுக்கிட்டு. இதுக்கும் திமுகவுக்கு என்னடா சம்மந்தம்? ஆ பிஜேபி உட்காந்துக்கிட்டு சென்ட்ரல் போர்டு அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம அவங்க டிலே பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கும் பிடிச்சிட்டு திமுக கடைக்கு வராங்கடா. சீக்கிரம் கொடுங்களேன்டா. இப்போ நீங்கள் பராசக்தி பார்த்தீங்கன்னா அவன் ஹிந்தி எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்புன்ட்டு அவன் படத்தை எடுத்து வச்சிருக்கான். அந்த படத்துக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிட்டீங்க. இவன் என்னத்தை பண்ணி வச்சிருக்கான்னு தெரில படத்துக்குள்ள. இவன் என்னது உரண்டு எழுதி வச்சிருக்கானா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரில. ஜனநாயகன்ல இதுக்காண்டி இவன் கொடுக்க முடியும் நான் இன்னும் தெரில. நாளைக்கு தான் வந்து ஹைகோர்ட் வந்து ஹியரிங்னு போட்டாங்க. நாளான்னைக்கு படம் ரிலீஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவங்க வருமா வராதான்னு இவங்க உட்காந்துருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு ரசிகர்கள் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, திமுக தான் உள்குத்து பண்ணுது, பராசக்தினால தான் வரமாட்டேங்குது அப்படின்னு திமுக கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி நல்லா படத்தை பிடிச்சி வச்சுக்கிச்சு. இன்னொரு சைடு வந்து சிபிஐ வந்து சம்மன் அனுப்பிச்சு விஜய் வந்து வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஜனவரி 12. ஸோ வந்து ஃபுல்லாக பிஜேபி போடுற கால்குலேட்டிவ் மூவ் தான் இது. ஜனநாயகன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம என்ன பண்ணாங்க மறுபடியும் டிஎம்கே வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. டிஎம்கே தான் வந்து உள்குத்து வேலை பண்ணிகிட்டு இருக்கு ஓகே அப்படின்னு. அது வந்து இவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. டேய் அவங்க பண்ண செவனேன்னு டிஎம்கே அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ போய் உனக்கு என்ன பிரச்சனைன்னு போய் பாரு. நீ எதுவும் தெளிவாகவும் சொல்லவும் மாட்டேறானுங்க. இதனால் படம் ரிலீஸ் டிலே ஆகுது, ஏன் வந்து சர்டிஃபிகேட் தர மாட்டேறாங்கன்ட்டு. அது அவங்க விஜய் கட்சியில் இருக்கவங்களே சொல்ல மாட்டேறானுங்க. அது மறைமுகமாக ஏதோ போட்டுட்ருக்காங்க போஸ்ட்டு. ஸோ வந்து இதுக்கும் டிஎம்கேக்கு என்ன சம்மந்தம்னு தெரில. மறுபடியும் இன்டேரக்டாக அந்த டிஎம்கே கடிச்சு அடிச்சு வைக்கிறாங்க. அதனால் ஜனநாயகங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரில, வருமானு தெரில, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு தெரில. நல்லா வந்து சென்சார் போர்டு வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் இந்த படத்துக்குலாம் அவ்வளோ ஹைப்பு தேவையில்லடா. அதான் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு ரீமேக் படம் கேசரி தான் கிண்டி வச்சுருக்காங்கன்ட்டு. தயவு செஞ்சு கொடுத்துடுங்கண்ணா. வந்துட்டு அவன் பாட்டு ஏதாவது ஒரு 4 நாள் ஓட்டிட்டு படம் எப்படி ஓட போகிறதில்ல. 4 நாள் வந்து எல்லோரும் பார்த்துட்டு படம் தள்ளி விட்டு போங்கடா. இல்லாட்டி இதை வச்சு ஒரு இது பண்ணுறேன்ட்டு இவங்க ஒரு அரசியல் பண்ணுறேன்ட்டு பண்ணிட்டு கேவலமாக பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. தயவு செஞ்சு படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கடா ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.